4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கு விவரங்கள் என்ன? இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கக்கூடியது என்ன? கடந்த மே மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அரசு அமைந்தது. இதில் சிவசிம்ம தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அவர் மீது கட்சித் தாவல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கள் இணைந்தனர். இது தொடர்பாக அவர்கள் தகுதி எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் சக்தி கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதே போல அதிமுக சார்பிலும் திரு கிருஷ்ணமூர்த்தி மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அவர் 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் இவர் ராஜினாமா பிறப்பித்த சபாநாயகர் ஏற்றுக்கொண்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஏனென்றால் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்த 4 அதிமுக எம்எல்ஏக்களும் அவர் ராஜினாமா செய்தவுடன் உடனடியாக அவர் தாவேக்கள் இணைந்து விட்டனர். இது குதிரைப்பேரம் நடந்திருப்பது நன்கு வெளிச்சமாகிறது. ஆகவே இவருடைய ராஜினாமா விடயத்தை ரத்து செய்ய வேண்டும், இடைத்தேர்தலில் நடத்தக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் விசாரித்து வந்தது. அப்போது அதிமுக சார்பில் வழக்கறிஞர் மூத்தவர்கள் கிரி ஆஜராகி ராஜினாமா ஏற்கும் முன்பு விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். 2:30 மணிக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்தார்கள் இந்த 4 எம்எல்ஏக்களும். அதன் 3 எம்எல்ஏக்களும் 3:30 மணிக்கு உடனடியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசியலிலும் உடனடியாக வெளியிடப்பட்டுள்ளது. ராஜினாமா பிரிவு குறித்து சபாநாயகர் விசாரணை நடத்தவில்லை. நம்பிக்கைப்படும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்த 25 பேரில் 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவர் மீது அந்த நடவடிக்கை கோரவில்லை. இந்த 4 பேருக்கு அமைச்சர் பதவி தருகிறீர்களை குதிரைப்பேரம் நடத்தியுள்ளார்கள். விசாரணை நடத்த தேவையில்லை என்று சபாநாயகர் கூற முடியாது. ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது தன்னிச்சையான நேர்மையான என்ற சந்தேகம் விளைவதால் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். அதே போன்று சட்டமன்ற செயலாளர் சார்பிலும் அரசின் மூத்த தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் ஆஜராகி சபாநாயகர் நடவடிக்கை நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும், உரிய முறையில் விதிகள் பின்பற்றப்பட்டுள்ளதாகவும், இந்த 4 பேருக்கு விலக்கு ஏற்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது, அவர்கள் தொடர்பாக அந்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும், சட்டமன்ற நடவடிக்கைகளில் குறிப்பிட்ட வரையறுக்குள் மட்டும்தான் நீதிமன்றம் தலையிட முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதேபோல் நீதிபதிகள் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற செயலாளர் ஆகியோர் இது குறித்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை விசாரணை 20 மாதத்துக்கு சொல்லி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.